அமேசான்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, செல்லர்ஸ். ஏனென்றா, இப்ப இந்த மென்டாரிங்கள் ஆட்கள் செய்ய வலிக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த மென்டாரிங்கள் மூலமா செல்லர்ஸ் வாரது அமேசானுக்கு உள்ளுக்கு. அது நல்ல விஷயம். ஆனா, இது வார அத்தனை செல்லர்ஸும் இந்த பிசினஸ்ல இருக்காங்களான்னா இல்ல. நார்மலா ஒரு குரூப் மென்டாரிங் எடுத்தோம்னா, அவரேஜ் ஒரு 40 பீப்பிள் இருக்கிறது ஒரு குரூப்ல. ஸோ இந்த 40 பீப்பிள் எத்தனை பேர் அமேசான செய்றாங்கன்றத தொடர்ந்து ஒரு 5 பேர் தான் செய்வாங்க. மிச்சம் 35 ட்ராப் அவுட் ஆவாங்க. இந்த மென்டாரிங்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கோர்ஸ்கள் நார்மலா 8 வீக்ஸ் மாரி தான் நடக்கிறது. இதுதான் இப்ப ஸ்டாண்டர்டா போறது. இப்ப இந்த 8 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த தொழில படிக்க இயலுமாண்டா இயலாது. ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒண்ணு இருந்தா தான் நீங்க அந்த ஜர்னிய மேக் பண்ணலாம். இப்ப என்னோட ஜாயின் பண்ற ஆட்களோட வந்து 8 வீக்ஸ்க்கு அப்புறம் கான்டாக்ட்ஸ் இல்லாம போகாது. உங்களோட 1 இயருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் சப்போர்ட் ஒண்ணு தருவேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த சப்போர்ட் அந்த ஜர்னில நீங்க இல்லாம நீங்க மேக் பண்ண மாட்டீங்க அந்த ஜர்னி. அது எனக்கு தெரியும். அதால தான் நான் குரூப் மென்டாரிங் செய்றேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாரி தான். நான் இந்த கன்டினியூவஸ் சப்போர்ட் இல்லாம நீங்க அந்த அமேசான்ல இந்த ஜர்னிய கொண்டு போறது சரியான கஷ்டம்.